கள்ளச்சாராய சாகுகளை தடுக்கிறதுக்காக அரசு வந்து தற்போது டாஸ்மார்க்ல 90 மில்லி அளவுல பாக்கெட் மது விற்கிறதுக்கு ஒரு ஆலோசனை நடத்திட்டு இருக்கு. இதனால சமூக ஆர்வலர்கள் என்னங்கிறாங்க, மது குடிப்போர் எண்ணிக்கை அதிகரிக்கும்னு சொல்றாங்க குற்றச்சாட்டை. உங்களுடைய அவர் சொன்னது நியாயம் தான். இன்னும் குறைச்சி கொடுத்தா இன்னும் அதிகமாக தானே குடிப்பாங்க. கள்ளச்சாராய சாகுகளை தடுப்பது மூலியமா எப்படி கள்ளச்சாராய சாகு தடுக்க முடியும்? இங்கே தான் கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்துட்டு இருக்காங்களா? அது யார் காய்ச்சுறாங்க? ஆளுங்கட்சி சேர்ந்த பிரபுகள் தானே இதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுதானே நான் இந்த காவல்துறையினால் அடக்க முடியல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்னைக்கு கொரோனா காலம், எல்லா டாஸ்மாக் கடை மூடணுமா இல்லையா? 10 மாதம் மூடி இருந்தோமா இல்லையா? அப்போ கூட கள்ளச்சாராய சாவு இல்லை. இன்றைக்கு பல்வேறு இடங்களில் தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதை தடுத்து நிறுத்த வேண்டும், இரும்பு கரம் கொண்டு அடுக்க வேண்டும். இதற்கு முன் செங்கல்பட்டு விழுப்புரத்தில் கடந்த ஆண்டு கள்ளச்சாராயம் அறிந்து 22 பேர் உயிரிழந்தாங்க. அப்போ முதலமைச்சர் தொலைக்காட்சி வாயிலாக கருத்து தெரிவித்தார், இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும், இனி இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்காதுன்னாங்க. அதுக்கு பின்னாடி இப்படி நடந்திருக்குதே. விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்துகிட்டு இருக்கிறோம்ல. உயிர்கள் பறிபோன பிறகுதான் இது எதிர்கட்சியும் வலுவா கையில் இருக்கிறாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே இதை சட்டமன்றத்தில் பேசியிருக்காரா? அதை பத்தி வலியுறுத்திருக்காரா? காவல்துறையில புகார் அளிச்சிருக்காரு. நாங்கள் எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்து இல்லை, நாங்கள் தான் வெளிப்படையாக வருத்தத்தில் நானும் ஏற்கனவே சொன்ன பேட்டியில், நீங்கள் பேட்டி பார்க்கலையா? உங்கள் தொலைக்காட்சியில் தான் ஒளிபரப்பு பண்ணீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதில் நானும் கையெழுத்து போட்டேன். சரிங்களா? அப்பொழுது அதை இந்த அரசு எடுத்துக்கொள்ள, அப்பொழுதே இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து இதை சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு உயிர்கள் நாம் இழந்திருக்க மாட்டோம். அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொலைபேசியின் வாயிலாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்புடன் பேசியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போதைப்பொருள் விற்பனை அதிகமாக இருக்குது, கள்ளச்சாராயம் அதிகமாக விற்கிறாங்க, இதற்கு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்புடைய கவனத்தை கொண்டு போயிருக்கிறார். அதுக்கு பிறகு 18ஆம் தேதி நேரிலே போய் பார்க்கின்ற பொழுது நான் ஏற்கனவே உங்களிடம் தெரிவித்திருக்கின்றேன், கள்ளச்சாராயம் அதிகமாக கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் பரவலான இடத்தில் இருக்கிறது, இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு இருக்கிறேன். இங்கே கூட இதே இடத்துல செய்தி சொல்லியிருக்கிறேன். தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றிருக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது. இதை தடுத்து நிறுத்துங்கள். இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. கல்லூரிக்கு அருகில், பள்ளிக்கு அருகில் சர்வசாதாரணமாக இன்றைக்கு கஞ்சா விற்பனை இருந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் கண்டுபிடித்து தடை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறேன். 2.5 வருஷமா தொடர்ந்து இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கிறேன். எல்லா ஊடகத்திலையும் இதை தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஊடக நண்பர்கள் தான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பத்திரிகை ஊடகம் தான் அந்த ஆட்சி தாக்கு பிடிச்சிட்டு இருக்குது. உண்மையாலுமே இது மிக மோசங்க. இது நாட்டை அழிச்சிடும், இளைஞர் சமுதாயத்தை கொன்று குவித்து விடும். எதை வேணாலும் பண்ண, இதை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். இதை அனைவருடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் செயல்படுத்த முடியும். ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்வதே கிடையாது. நான் சட்டமன்றத்திலையும் பேசிட்டேன், வெளியில் ஒவ்வொரு முறையும் தொலைக்காட்சி நண்பர்களை சந்திக்கின்ற பொழுது, பத்திரிகை நண்பர்களை சந்திக்கின்ற பொழுது இந்த அரசுடைய செயல்பாடு பற்றியும் சொல்லியிருக்கிறேன். தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் போதைப்பொருள் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் எந்த நடவடிக்கை இந்த அரசு எடுக்கல.